பெற்றோர் தங்களை விட உங்களை நம்பித்தானே அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது. 4 பெண் குழந்தைகளின் வாழ்வை சீரழித்த உங்களை 4 முறை தூக்கில் இட உத்தரவிடுகிறேன். பெந்தகோஸ்தே திருச்சபை போதகருக்கு மரண தண்டனை விதித்த போது நீதிபதி சுரேஷ்குமார் சொன்ன வார்த்தைகள்தான் இவை. நெல்லை மாவட்டம் தேவர்குளம் அருகே உள்ள மேலையெழுந்தகுளம் பகுதியில் உள்ள பெந்தகோஸ்தே திருச்சபையில் கிறிஸ்தவ மத போதகராக பலம் வந்தவர் ஆப்ரஹாம். கடந்த 2022ஆம் ஆண்டு பள்ளி விடுமுறையில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு பைபிள் பாடம் சொல்லிக் கொடுப்பதாக கூறி 4 சிறுமிகளை திருச்சபைக்கு அழைத்து சென்றுள்ளார். 13 வயது சிறுமியிடம் ஆரம்பித்த பாலியல் அத்துமீறலை 10, 9, 8 வயதுடைய சிறுமிகளிடமும் தொடர்ந்திருக்கிறான் போதகர் ஆப்ரஹாம். அந்த மிருகத்தரமான செயலை வீட்டில் சொல்லக்கூடாது என்றும், அப்படி சொன்னால் கொன்று விடுவேன் என மிரட்டி இருக்கிறான். அந்த பிஞ்சு குழந்தைகளிடம் ஆப்ரஹாம் தொடர்ந்து இதே போல அத்துமீறலில் ஈடுபட்டதால் 13 வயது சிறுமிக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுமியை மருத்துவமனை அழைத்து சென்ற போது ஆப்ரஹாமின் அத்துமீறல்களை அந்த மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் 3 சிறுமிகளிடமும் போதகர் இதே போன்று அடைத்து வைத்து தகாத செயலில் ஈடுபட்டதையும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட சிறுமிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் போதகர் ஆப்ரஹாமை கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் உஷா ஆஜரானார். போலீசாரின் வலுவான ஆதாரங்கள் மற்றும் அரசு வழக்கறிஞரின் வாதங்களின் அடிப்படையில் சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் 4 சிறுமிகளின் வாழ்க்கையை சீரடித்த குற்றவாளி ஆப்ரஹாமை 4 முறை தூக்கில் இட உத்தரவிட்டு மரண தண்டனை விதித்து அதிரடியாக தீர்ப்பளித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் அரசு இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பை வாசித்த நீதிபதி கூறுகையில், பெற்றோர்கள் தங்களை விட உங்களைத்தான் அதிகமாக நம்பி குழந்தைகளை அனுப்புகிறார்கள். நீங்கள் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இந்த நீதிமன்றம் 4 முறை தூக்கிலிட்டு மரண தண்டனை விதிக்கிறது. இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் என்று குறிப்பிட்டார். தனக்கு மரண தண்டனை என நீதிபதி அறிவித்தவுடன் போதகர் ஆப்ரஹாம் அதிர்ச்சியில் நீதிமன்றத்திலேயே மயங்கி சுருண்டு விழுந்தார். உடனே அங்கு பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் அவரது முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினர். போதகரின் குடும்பத்தினர் இதை பார்த்து உடைந்து அழுதபடியே நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறினர். சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த பெந்தகோஸ்தே திருச்சபை போதகருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.